சங்கே முழங்கு சங்கே முழங்கு வீட்ல ரைடு அவுட் ஆயிரும். கணேசன் மாணவர்கள் போல நாங்க ஏசி பஸ்ல வரோம். தினேஷ்குமார், நாமக்கல் தினேஷ், நீங்க அப்படி குமார், ஈரோடு மாவட்டம். கார்த்திக் குமார், ஈரோடு மாவட்டத்தில் விவசாயி சேர்ந்துல்ல? ஈரோடு முடிகிற வரைக்கும் மாத்தி மாத்தி இங்கே நிற்கும். ராஜேஷ் குமார் அப்படின்னு இல்ல. கணேசன் மாவட்ட கார்த்தி யாருமா கை காட்டுறத? நாட்களுக்கு ஒரு முறை 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக மாவட்ட அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும், அதாவது 15 தினங்களுக்கு ஒரு முறையாக 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக இருக்க நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கலந்தாய்வு கூட்டத்தும் இன்று நடைபெற்றது. அந்த கலந்தாய்வு கூட்டத்தின் கலந்துரையாடல் தான் இப்பொழுது இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அது பேரை மென்ஷன் பண்ணி நம்ம பெட்டிஷன் போடுறோம். அரசாணை 540 பயன்படுத்தலாம். எப்படி இதை வந்து தடுக்கலாங்கிற முறையில் ஆராயும் போது நமக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஆனால் நம்ம அதிகாரிகிட்ட போட்டி போட்டு அவங்களுடைய இவர் நாளைக்கு உங்களை வீட்டில் வந்து சொல்ல போறாரா, என்னங்க பேசுனீங்க நேற்று அப்படின்னு சொல்ல போறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் இப்போ கிளம்பி போயிடுவார். சரிங்களா? அதனால் உங்களுக்குன்னு சொல்லலை, எல்லாருக்கும் தயக்கம் அப்படிங்கிறது எப்போ போகும் அப்படின்னா, நம்ம எதிர்த்தா அப்படி இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்களே சரியாக பேச ஆரம்பிச்சிடுங்க. சரியா? அதே மாதிரி தேதி, வருஷம், ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அதில் ஒரு செக்ஷனோட நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. எழுதிங்க 294B பிஎன்எஸ் ஆக்டில் இது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு சரி, அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களால என்னமா பண்ண முடியும்? நீங்க பெட்டிஷன் போடுறீங்க, நடவடிக்கை இல்லை, மறுபடியும் போடுறீங்க, நடவடிக்கை இல்லை. சரிங்களா? இந்த எல்லா மனுவையும் சேர்த்து கொண்டு ஒரு நாளைக்கு கலெக்டர்கிட்ட கொடுக்குறீங்க, மீடியாட்ட கொடுக்குறீங்க. என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், தயவு செய்து அரசியல் கேளுங்கள், சட்டத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த சட்டம் தான் உங்களுக்கு